இந்த நெல் அப்படியே கசக்குங்க. நம்மளுக்கே தெரியும் தரமாக அந்த பதர் போகும். எடுத்துட்டு தரமான நெல் அப்படி பரவாயில்ல பொறுக்குனீங்கன்னாக்கா நல்லா முழுப்பான நெல் எடுத்துக்கலாம். ஒரு 100 விதையை எடுங்க, ஒரு ஸ்டேரில் போடுங்க. 8 நாள்லேருந்து 10 நாள் உள்ள நாற்றை எடுத்து நாற்றாங்காலில் எடுத்து இந்த ஸ்டேர்லேருந்து எடுத்து வயலில் நடுங்க. அப்போ பாருங்க, மேலாலும் நடுங்க, எவ்வளோ தூர் வருதுன்னு பாருங்க. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். அதே போல நாற்றாங்காலையும் சேட்டு நாற்றாங்காலையும் நீங்கள் பரவலா விதையை தெளிச்சுங்க. அதாவது 8 சென்ட் நாற்றாங்காலில் 1/2 கிலோ விதையை தெளிக்கணும். 8 சென்ட் எவ்வளோ பெருசு இருக்கும்? 24 குழி. அதில் 1/2 கிலோ விதையை எப்படி தெளிச்சுன்னா இங்கே ஒன்று அங்கே ஒன்று அங்கே ஒன்று கிடக்கும். அப்போதான் இந்த மாதிரி தரமான நாற்றா கிடைக்கும். நெருக்கி விதைச்சிங்கனாக்கா சின்ன சின்ன நாற்றம் கிடைக்கும். அப்போ பரவலாக விதைக்கவில்ல ஒரு நாற்றும் இந்த மாதிரி கிளை உள்ள நாற்றா கிடைக்கும். அதுலேயும் ஒரு சில நாற்று கிளை இல்லாத இருக்கும். ஆனால் நம்ம 16 நாற்று இதுமாரி தரமான நாற்றா நம்ம எடுக்கணும். இராணுவத்துக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு அந்த மாதிரி தரமான நாற்றா நல்லா தூர் கட்ட நாற்றா எடுத்து 16 நாற்றை இதுமாரி மேலால நடணும். ஆழத்தில் நடக்கூடாது. இந்த மாதிரி நட்டோம்னாக்கா நிறைய தூர் வெடிச்சு, இதனால என்ன நன்மைன்னு கேட்டீங்கன்னா இடைவெளி அதிகமாக இருக்கிறதுனால எலி வெட்டு இருக்காது. நெருக்கி நட்ட வயலில் தான் எலி வெட்டும். இந்த அகலமாக இருக்கிறதுனால எலி வெட்டாது. அப்படியே எலி வந்தா கூட இயற்கை எதிரி கீரி உள்ள பாம்பு தான் ஓடி விரட்டி போய் அதை பிடிச்சி சாப்பிட்டுடும். நெருக்கி நட்ட வயலில் பாம்பு போய் பிடிக்க முடியாது, போகிறதுக்கிட்ட எலி ஓடி போடும். இதில் அப்படி கிடையாது. அங்கே எலி மெஞ்சுன்னா பாம்பு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா விரைந்து ஓடி போய் அதை பிடிச்சி சாப்பிட்டுடும். ஆந்தெல்லாம் அப்படியே மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். டபுக்குன்னு எலியை பிடிச்சிடும். எலி வெட்டு இருக்காது, பூச்சி தொல்லை இருக்காது, புகையாந்தொல்லை இருக்காது, காத்தோட்டம் நிறையா கிடைக்கும். இந்த ஒரு நாற்று நடத்தினாலும் இந்த வேர் பார்த்தீங்களா எப்படி இருக்கு? நீங்கள் எங்காவும் பாருங்க, இந்த மாதிரி வேர் எங்கேயுமே நாற்று உங்களால் பார்க்க முடியாது. இந்த வேர் வந்து ஆழம் வேற மாதிரி அப்படியே படர்ந்துடும். படர்ந்துட்டுனாக்கா பிடிப்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ 100 கிலோமீட்டர் வேகத்தில் காத்தடிச்சாலும் இந்த பயிர் சாயாது. நீங்கள் நாளைக்கு நாற்று வச்சு நட்டீங்கன்னா கீழே சாஞ்சிடும். இது சாயவே சாயாது. அறுவடை வரைக்கும் இது கீழே சாயாது. அப்படியே நீங்கள் அதாவது 2 டன் அளவுக்கு விளைஞ்சதுனாக்கா என்ன காற்று மழை கீழே சாயாது. நீங்கள் நல்லா இயற்கை உரத்தை நிறையா போட்டு ஒரு 3 டன் 4 டன் அளவுக்கு மகசூல் வர்றாப்புல ஆர்வமாக செஞ்சுட்டுன்னு வச்சிங்க. அப்போ நல்லா வெயிட் நிறையா வந்து அந்த அறுவடை சமயத்தில் காற்று மழை அடிச்சா சாயும். சாய்ஞ்சதுன்னா இது என்னோட அனுபவத்தில் வச்சு சொல்கிறேன். சாய்ஞ்சாலும் இல்லை பாதிப்பு வராது. ஏன்னா ஒன்று மேலே ஒன்று போய் மோதிக்கிட்டு கிடக்கும். அப்போ வந்து நம்ம ஒரு வாரத்தில் அறுவடை பண்ணிடலாம், சேதம் வராது. அப்புறம் கதிர் 1 2 வந்து பால் முத்தாத சமயத்தில் சாய்ஞ்சதுன்னா கூட 4 பயிரை எடுத்து வச்சு ஒன்றா கட்டுறதுக்கு சுலபமாக இருக்கும். நெருக்கி நட்ட வயலில் இது வந்து ஒரு சதுர மீட்டருக்கு 4 நாற்று தான், சுலபமாக கட்டிடலாம். ஆனால் 66 குத்த கட்ட முடியுமா? அதுக்கு எவ்வளோ செலவாகும்? அது முடியாது. நெருக்கி நட்ட வயலில் கீழே சாஞ்சினா போனோம். அதனால தான் பாரம்பரிய நெல் அப்போ ஜெயிக்கல. முதல்ல நட்டுட்டு இருந்தாங்க. ரசாயன உரம் பயன்படுத்துறதுக்கு அப்புறம் இது வளர்ற நெல்லாக இருந்ததுனால பாரம்பரிய நெல் கீழே சாஞ்சுது. அதனால என்ன செஞ்சிட்டாங்க, ஒட்டு ரகம் கீழே சாயில குள்ளமாக இருந்தது, விளைச்சல் நிறையா கிடைக்குதுன்னு வேளாண் கொண்டு வந்தாங்க. விவசாயம்லாம் மாறிட்டாங்க. உடனே சரி நம்ம இந்த கோயம்புத்தூர் நெல்லை நட்டு கீழே சாஞ்சி வீணா போகிறத இந்த ஆடுதர நெல்லை நட்டாக்கா கீழே சாயில நல்லா குள்ளமாக இருக்குன்னு அதனால தான் எல்லாரும் அந்த குள்ளமான நெல்லுக்கு பாஞ்சாங்க. இப்போ திரும்பவும் பாரம்பரிய நெல் வந்துட்டுது. வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடையா இதை எப்படி கொண்டு போய் சிந்திச்சுட்டு இருக்காங்க ஜெயராமையெல்லாம். என்னோட தொழில்நுட்பத்தை பற்றி காலையில் சொன்னால சேதப்பில் தான் வந்து அறிமுகப்படுத்தினாங்க நம்மகிட்டன்னு. நம்மளுக்கு உடனே ரொம்ப ஆசை தாங்கலை. ஆலங்குடி பெருமாள் தொழில்நுட்பம் தான் நம்ம இயற்கை விவசாயத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா நெருக்கி நட்டாதான் கீழே சாயுது. ஆலங்குடி பெருமாள் பேர் 50 சென்டிமீட்டர் நட்டவுள்ள கீழே சாயில. அதனால இந்த தொழில்நுட்பத்தை எல்லாரும் பயன்படுத்துங்கன்னு சொன்னோன்னே இப்போ நிறைய இயற்கை விவசாயி பாரம்பரிய நெல்லாம் 40 சென்டிமீட்டர், சில வருஷம் 50 சென்டிமீட்டர் நடுறாங்க. 50 நட வேண்டாம், 40 நட்டாலே போதும். காட்டு ஆனாலும் இவ்வளோ உயரம் வளரும். நீங்கள் நெருக்கி நட்டிங்கன்னா எல்லாம் அடுக்காட சாஞ்சிடும். கதிர் வரத்துக்கிட்டே கீழே சாஞ்சிடும். இந்த மாரி 50 சென்டிமீட்டரில் ஒரு நாற்று தான் வைக்கணும். 2 நாற்று 3 நாற்று வச்சிங்கன்னா அது கூட கீழே சாஞ்சிடும். அதனால ஒரே ஒரு நாற்று மட்டும் 50 சென்டிமீட்டர் ஒரு நாற்று மட்டும் வச்சு நீங்கள் நடு செஞ்சீங்கன்னா எந்த ரகமாக இருந்தாலும் 1 ஏக்கருக்கு 1/2 கிலோ விதை போதும். மகசூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய இயற்கை உரங்களை போட்டிருந்தீங்கன்னாக்கா இந்த ஒற்றை நாட்டு நெல் சாகுபடியில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு கதிரில் 300 நெல்லேருந்து 400 நெல் வரைக்கும் இருக்கும். நம்ம ஒரு 300 நெல்லை வச்சுக்கிங்க. அப்போ 1000 நெல்மணியோட எடை வந்து 20 கிராமு. ஒரு 20 தூர் வருதுன்னு வச்சுக்கிங்க, 20 கதிர் வருது. அப்போ 300 600 6000 நெல். அப்போ 120 கிராம் கிடைக்குது இதில் ஒரு செடியில். அப்போ 4 குத்துக்கு எவ்வளோ வருது? கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோ வருது. 480 கிராம் ஒரு 1/2 கிலோ கிடைச்சிடும். அப்போ 1/2 கிலோ கிடைச்சுன்னா ஏக்கருக்கு 2 டன் மகசூல். இதே நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் கவனிச்சு நல்லா நாட்டு உரம்லாம் போட்டு காலால் மிதிச்சு விட்டு களை எடுக்கலாம், கோண விட்டுலாம் போட வேண்டாம். சுற்றி பயிரை காலால் மிதிச்சு விட்டாலே போதும். பூச்சி மருந்து அடிக்க வேண்டாம். ஒரு சில கட்டத்தில் அந்த இலை சுட்டு போடும், குருத்து பூச்சியும் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இலையில வந்து ஒரு பருவ மாரி ஒரு முட்டை போட்டிருக்கோம், ஒரு முட்டை இருக்கும்.
இதை வந்து நம்ம இந்த வயல்ல எங்க வேணாலும் நடந்து போகலாம், 50 சென்டிமீட்டர் போகலாம். அப்ப பாத்தீங்கன்னா பருவ மாரி தெரியும். அதை அப்படியே இப்படி கிள்ளி எடுத்துடலாம். அப்ப குருத்து பூச்சி சுத்தமா அவுட்டு. ஒரு முட்டை எடுத்துட்டீங்கன்னா இந்த சுத்து வட்டாரத்தில் உள்ள குருத்து பூச்சி போல அவுட்டு. அதுல வந்து ஒரு 300 முட்டை இருக்கணும். அப்ப 300 குருத்தை நம்ம காமதி பண்ணிட்டோம் வச்சுங்க. ஒரு வயல்ல பாத்தீங்கன்னா சும்மா ஒரு 100 முட்டை 200 முட்டை தான் இருக்கும். நம்ம அதை கையாலே எடுத்துடலாம். அதனால பூச்சி மருந்து அடிக்கணுங்கிற அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னாக்கா இத ஒரு 50 தூர் வர வச்சுட்டா, ஒரு 50 கதிர் வர வச்சுட்டீங்கன்னாக்கா அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 டன், அதாவது ஒரு குத்துக்கு 150 கிராம் 200 கிராம் நெல் எடுத்துட்டீங்கன்னாக்கா, ஒரு குத்துல இருந்து 200 கிராம் நெல் எடுத்துட்டீங்கன்னா 4 குத்துக்கும் 800 கிராம், கிட்டத்தட்ட 3/4 கிலோ. அப்போ ஒரு ஏக்கருக்கு 3 டன் சுலபமா எடுக்க முடியும். இதை வந்து நீங்க செஞ்சு பாருங்க, கீழே சாயாது. அரைக்கில விதையிலேருந்து நிச்சயமா பாரம்பரிய நெல்ல 3 டன் கண்டிப்பா எடுக்க முடியும் அங்கிறத நான் உறுதியா சொல்றேன். இது என்னோட அனுபவத்தை வச்சு சொல்றேன். நீங்க இன்னொரு விஷயத்துல பார்த்து ஏமாந்துடாதீங்க. பேப்பர்ல பார்க்காதீங்க அங்க ஏக்கருக்கு 10 டன் எடுத்தாங்க, ஏக்கருக்கு 20 டன் எடுக்காங்க, நம்பாதீங்க. அதெல்லாம் பொய். ஏன்னா நம்ம நீங்க பக்கத்து வயல பார்த்துருக்கீங்களா, இல்லை உங்க வயல்ல எடுத்துருக்கீங்களா? அப்பதான் நீங்க நம்பணும். உங்க ஊர்ல ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு 60 மூட்டை 70 மூட்டை எடுத்திருக்காரா, அதை நீங்க பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். ஊடகங்களை சொல்றதெல்லாம் நம்பாதீங்க. அது வந்து விளம்பரத்துக்காக சொல்றாங்க. 100 மூட்டையெல்லாம் ஒரு விவசாயம் எடுக்க முடியும். இன்னைக்கு நான் சேலஞ்சு போய் சொல்றேன், 100 மூட்டை விளையக்கூடிய நெல் நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா உலகத்திலே எங்கேயுமே கண்டுபிடிக்கல. சீனாவில் கூட கிடையாது. 100 மூட்டை விளையிற நெல் இருந்துனாக்கா எல்லாருமே அந்த நெல்லை வாங்கிட்டு வந்துருவாங்க. வாங்குவோமா வாங்க மாட்டோமா? ஒரு நெல் ரகம் வந்து ஒரு ஏக்கருக்கு 100 மூட்டை விளையுன்னு சொன்னா என்ன விலையா இருந்தாலும் வாங்கிட்டு வந்துருவோம். அந்த மாதிரி நெல் எங்க இருக்கு? ஒரண்டுமே கிடையாது. 100 மூட்டை விளைய வச்சுதான் பொய் தான் சொல்றாங்க. அப்படி உண்மைன்னா ஒரு 100 விவசாயிய வர சொல்லி அவங்க முன்னில அறுவடை பண்ணி காட்டணும். சும்மா பேருக்கு 2 விஞ்ஞானியை வச்சுக்கிட்டு, ஒரு 2 வேளாண் அதிகாரியை வச்சுக்கிட்டு, கையெழுத்து போட ஒரு விவசாயியை வச்சுக்கிட்டு, அதுவும் அறுவடைப்ப